வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் வண்டியிலிருந்து நீங்க டைரக்டா ஒரு எலக்ட்ரிக் வண்டிக்கு மாறும்போது இதுல இருக்கிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஆன் ரோட்ல வரும்போது இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஒரு டியோவா இருக்கட்டும், ஒரு ஆக்டிவா இருக்கட்டும், ஒரு ஆக்சஸா இருக்கட்டும், இந்த வண்டி ரோட்ல இருக்கும்போது என்ன பிரைஸ்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி நம்ம எல்லாரும் வாங்கின வண்டி தான். இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஓலா, ஒரு சிம்பிள் ஒன், ஒரு டிவிஎஸ் ஐக்யூவா இருக்கட்டும், ஒரு சேத்தக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வண்டி தான். இது ரோட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி 1.5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த 1.5 லட்ச ரூபாய் நம்ம 1.5 லட்ச ரூபாய் நம்ம செலவழிச்சு இந்த ஒரு வண்டி வாங்கும்போது அதுக்குண்டான லாபம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கணும். இதை நமக்கு சிம்பிளா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பாக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க போய் அனலைஸ் பண்ணி கிளியரா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நமக்கு பார்க்கலாம். ஒரு